இந்த வீடு என்ன பண்றான்னு தெரியலையே. சீக்கிரமா போய் எல்லாரோட கார் பேட்டரியும் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். யார் பாய் நடிச்சது? யாரு இல்லையே இங்க. மறுபடியும் யாரு என்ன நடிச்சது? நல்லா அடிபட்டுருச்சு. அக்கா மறுபடியும் தாக்கல. யார் என்ன மறைஞ்சிருந்து அடிக்கிறது? யார் அடிக்கிறது? யார் என்ன அடிக்கிறது? யார் என்ன அடிக்கிறது? நீங்க யாரா இருந்தாலும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். பேட்டரிஸ் எல்லாம் இங்க வாங்க. இது எடு. இப்ப புரியும் சுல்புலுக்கு. பயங்கர வெயிட்டா இருக்கு. சிண்டு வேணும்னே இப்படி என்ன வேலை வாங்குறல்ல? பேட்டரிஸ ஒண்ணு சேர்க்க ஒயர் எடுத்துட்டு வா. இந்த இத எலக்ட்ரிசிட்டி போலோட கட்டிடு. அதுக்கப்புறம் நான் பட்டனை பிரஸ் பண்ணுவேன். எல்லார் வீட்லயும் லைட் எரியும். ஓகே பாஸ். இப்ப முடிஞ்சிடும். நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? சாரி. திருட திருட அண்ணே திருட. அவனை பிடிங்க. இதுக்கு மேல ஓட முடியல. என்னால ஓட முடியல. சிண்டு வீர எங்கேயுமே காணோம். வா போய் தேடலாம். நாம ஏதோ பழைய ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இவங்க எல்லாம் காட்டுவாசிங்க. காட்டுவாசிங்களா இல்லையா தெரியாது. ஆனா சுல்புல சும்மா விட மாட்டாங்க. சுல்புல்ல அடிக்க போறாங்கன்னா அவங்க என்ன அடிச்சு சாப்பிட்டுருவாங்களா? இல்ல. ஹலோ ஆல்பா சார்லி டெல்டா. லேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க. அதுல ஃபியூயல் இருக்க வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. இல்லனா டெல்லி ஏர்போர்ட்ல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுங்க. இங்க லேண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஏர்போர்ட்ல எந்த ஃபெசிலிட்டியும் இல்ல. ஓகே ஓவர் அண்ட் அவுட். நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அவங்கள நல்லபடியா பிளேன்ல இருந்து கீழே இறக்கி ஆகணும். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ஹலோ ஆல்பா சார்லி டெல்டா. எப்படி பேசஞ்சரை கீழே இறக்கி விட்டீங்க? என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க நீங்க? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜிண்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரையும் திரும்ப உட்கார வை. அப்புறம் என் கூட ஜிண்டுன்னு ஒரு பூதம் இருக்குன்றதை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் முதல்ல பேசஞ்சர்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன். எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்களா? அப்பா நம்ம என்னமோ ரன்வேல இருந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருந்தது. ஆனா நம்ம சீட்ல தானே உட்கார்ந்திருக்கோம். எல்லாம் நம்ம பிரம்மையா இருக்கும்.
திரும்ப இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் பண்ணாத. மக்களை இப்படி காப்பாத்த கூடாது. பிளேனோட வேல் வேலை செய்யல. அத நம்ம வெளியெடுக்க வச்சு லேண்ட் பண்ண வச்சாதான் நம்ம மக்களை காப்பாத்த முடியும். ஒரு வீலால இவ்ளோ பிரச்சனையா? அந்த ஒரு வீல் தானே பிரச்சனை. நான் நிறைய வீல் ஃபிக்ஸ் பண்றேன். அப்போ கண்டிப்பா பிளேன் லேண்ட் ஆயிடும்ல. ஹலோ ஆல்பா சார்லி டெல்டா, இவ்ளோ வீல்ஸை நீங்க எப்படி செட் பண்ணீங்க? ஒரு வீல் ஓபனே ஆகலன்னு சொன்னீங்க. ஹலோ ஹலோ ஜிண்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா வெளியும் எடு சீக்கிரம். இதோ பண்றேன். ஜிண்டு கிட்ட இருந்து எப்பவும் உதவியா கேட்க கூடாது. இந்த மாதிரி தான் ஏதாவது வேலை பண்ணிடும். ஆல்பா சார்லி டெல்டா, என்ன நடக்குது இங்க? இங்க ஒரே வீல் மழையா பேஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? எதுக்காக நீ இழுத்துட்டு வர? அங்க பாருங்க, பாத்தீங்களா? தேவையே இல்லாம எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன இழுத்துட்டு வந்திருக்கிற நீ. அவன் கையில தான் சுத்தியல் இருக்கு. அவன் கை ஒண்ணு சுத்தியல் இல்ல. நம்பரச்சப்பா ஜும்பரஜுப்பா ஜீப்பரஜீப்பா. உனக்கு எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. காக்கா மாதிரி உன் ஞாபக சக்தி பார்த்த உடனே மறந்து போயிடணும். காக்கா காக்கா காக்கா. எதுக்காக இப்ப காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருக்க? ரெண்டு காதையும் பிடி. சொல்றேன்ல, முதல்ல பிடி. இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பண்ண அவ்வளவுதான். அட மம்மி, என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. காக்கா காக்கா. வீர் வீர், என்னோட சிறகு ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரத்துல தயாராயிடும். நீ எல்லாரையும் கூட்டிட்டு மின்னாரு கீழே நில்லு. நான் உன்னோட சிறகை எடுத்துட்டு அங்க வரேன், சரியா? ஏ தேங்க் யூ. பாஸ், நீங்க ஒரு ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். நீங்க உருவாக்குன ரோபோட் இருக்கே, அதால என்ன வேணாலும் பண்ண முடியும் பாஸ். அவ சொல்றது ரொம்ப சரி பாஸ். அவ சொல்றது ரைட். மோனோ சொல்றது எப்பவும் ரைட் தான். அது எப்பவுமே தப்பா சொன்னது இல்ல. அப்படின்னா என்கிட்ட காட்ட சொல்லு, இந்த ரோபோவால மனுஷனை போல யோசிச்சு செய்ய முடியுமான்னு. எஸ் பாஸ். ஏய், பாஸ்க்கு தாகம் எடுக்குதே. அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. குட் குட் குட், வெரி வெரி குட், வெரி 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 குட் குட் குட். என் ஆளுங்க தான் வேஸ்ட்னு பார்த்தா என்னோட ரோபோட்டும் வேஸ்டா தான் இருக்கு. இதுக்கு தண்ணிய கூட ஒழுங்கா எடுத்துட்டு வந்து தர தெரியல. மேட் மேக்ஸ்க்கு கோபம் வருது, ரொம்ப ரொம்ப கோபம் வருது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பாஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்கள மாதிரி ஒரு ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ் இந்த மாதிரி கோவப்பட்டா நல்லாவே இல்ல. அவ சொல்றது கரெக்ட் பாஸ். அவ சொல்றது ரொம்ப ரொம்ப ரைட். ஏ சிங்சக்கா, கொஞ்சம் அமைதியா இரு. போய் பிரேம் சகாயோட ரோபோவை தேடி கண்டுபிடி. எல்லா நியூஸையும் பாரு, எல்லா பேப்பரையும் பாரு. எங்கேயாவது வித்தியாசமான புதுமையான நியூஸ் கிடைச்சதுன்னா அங்க போய் பாரு. அது ஒரு ரோபோ. அது ஏதாவது வித்தியாசமான விஷயம் கண்டிப்பா செஞ்சு மாட்டிக்கும். போ போ சீக்கிரம். மேட் மேக்ஸ் ரொம்ப கோவமா இருக்கான், ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கான். நான் ஜெயிக்க மாட்டேன், நான் ஜெயிக்க மாட்டேன். என்ன ஏன் இப்படி ஓட விடுறா? கண்டிப்பா நான் ஜெயிக்க மாட்டேன், கண்டிப்பா நான் ஜெயிக்க மாட்டேன். சுல்புல் வீர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் நீ இந்த ரேஸ்ல ஓடுற. ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. ஆமா, முயல ரேஸ்ல ஜெயிச்சதே அது ஞாபகம் இருக்கா? அப்படின்னா பண்டியோட குதிரைகிட்ட போய் ஏதாவது ஒரு மரத்தடியில படுத்து தூங்க சொல்லுங்க. சரி, கண்டிப்பா சொல்றேன். நீ மட்டும் தைரியமா இரு. சரி வீர், வா போகலாம். ஏன்னா நீயும் ரேஸ்க்கு தயாராகணும். உனக்கு நாங்க சர்வீசிங் பண்ணணும். நான் ஜெயிப்பேன், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்.
தாத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கனவு காணுவாங்க. எனக்கும் அந்த மாதிரி கனவு காணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு மட்டும் என் கனவு வர மாட்டேங்குது. கவலைப்படாத, கண்டிப்பா நீயும் ஒரு நாள் கனவு காணுவ. உனக்கும் கனவு வரும். மம்மி, அட என்ன இது, உன்னுடைய நண்பன் இருக்கானே உன்னை திரும்பவும் பார்த்துட்டான். இனிமே உன்னை பின்தொடர்றத நிறுத்தவே மாட்டான். வீர் எங்க இருக்க? டாக்டர் சகாய், என்ன நடக்குது இங்க? சுல்புல், உங்க குதிரை டைகரோட ரேஸ் ஓட போகுது. அதனால அதுக்கு நான் டானிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பயத்துல மயக்கம் வந்துருச்சு. கண்டிப்பா வரத்தானே செய்யும். கழுத குதிரையோட போட்டி போடணும்னா பயப்படத்தானே செய்யும். சட்டா சார், உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுதான். பண்டி, இந்த காட்டதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தியா? உன் பேச்ச நம்பி நாங்க எல்லா வேலையும் விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டோம். காத பிடி, உன் காத பிடின்னு சொன்ன. நான் என் கண்ணால பார்த்தேன், சத்தியமா பார்த்தேன், என்ன நம்புங்க. சரி, ஆரம்பிங்க. ஆன் யுவர் மார்க், கெட் செட் அண்ட் கோ. நான் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன்.